வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. இழப்பீட்டின் இறுதி தீர்ப்பு ஜெர்மனியின் பொருளாதார சுருக்கு. வெற்றியாளர்கள் கையில் தோல்வியாளர்கள். 1920ஆம் ஆண்டுகளின் துவக்கம். முதல் உலகப் போருக்கு பின் தூசி படிந்த ஐரோப்பாவின் நடுவில் ஒரு தேசம் துடித்து கதறிக்கொண்டிருந்தது. அந்த தேசம் ஜெர்மனி. அதன் மேல் சுமையாக இருந்தது இழப்பீட்டு மலை. வர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மனி போர் தொடங்கியது என்ற குற்றச்சாட்டை ஏற்க வேண்டியதுடன் அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு உயர்ந்த இழப்பீட்டை செலுத்துமாறும் கட்டாயப்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தமே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் அதன் எதிர்காலத்தையும் நசுக்கும் ஆயுதமாக மாறியது. 132 பில்லியன் தங்க மார்க். சத்தியமா? ஜெர்மனிக்கு விதிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை 132 பில்லியன் தங்க மார்க். இது இன்றைய கணக்கில் பல டிரில்லியன் டாலர்கள். இந்த தொகை ஒரு நாடு செயல்படவே முடியாத அளவுக்கு மிகவும் அதிகமானது. பல பொருளாதார வல்லுநர்கள் இந்த தொகையை ஜெர்மன் நாட்டினால் செலுத்தவே முடியாது, இது ஒரு தேசத்தை நசுக்குவதற்காகவே தயாரிக்கப்பட்ட தீர்ப்பு. ஆனால் வெற்றியாளர்கள் அதனை மாற்ற விரும்பவில்லை. உணவுக்கு பணமில்லை, பத்திரமில்லை, நம்பிக்கை இல்லை. இழப்பீட்டு நிதி தேவைக்காக ஜெர்மனி அதிக அளவில் பணத்தை அச்சிட்டது. இதன் விளைவு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், மிக கொடிய பணவீக்கம் என்ற மரண கொடுமை. ஒரு கட்டத்தில் ஒரு ரொட்டி வாங்க 1 டிரில்லியன் மார்க் தேவையான நிலை ஏற்பட்டது. மக்கள் பைசாக்களை வண்டிகளில் நிரப்பிக்கொண்டு பிரெட் ஷாப் செல்லும் நரக நிலை. ஒரு குடும்பத்தின் சேமிப்பு ஒரு நாளில் காகிதமாக மாறிப்போனது. ஒரு பெண்ணின் சம்பளம் மதியம் கிடைக்கும்போது மாலையில் அதன் மதிப்பு பூஜ்ஜியமாகி போனது. அந்த வேதனையை வரலாறு வெல்மர் நைட்மேர் என அழைக்கின்றது. வேலை இழந்த மக்கள் கிளர்ச்சியின் அடித்தளம். பொருளாதாரம் சரிந்து வேலைவாய்ப்புகள் மறைந்து பசி, பிரச்சனை, கோபம், சூறாவளி போல ஜெர்மனியை மூடியது. மக்கள் அரசின் மீது நம்பிக்கையை இழந்தனர். இவ்வளவு கடனை நாங்கள் ஏன் செலுத்த வேண்டும்? இந்த ஒப்பந்தம் ஏன் எங்களை அடிமையாக்கியது? இந்த கேள்விகள் அனைத்தும் அந்த நாட்டின் மனதில் கிளர்ச்சியை எழுப்பின. இதுவே அதிரடி அரசியல்வாதிகள் கொலை வெறி வாசகங்களுடன் முன்னேறிய தருணம். அந்த முன்னேற்றத்தில் ஒருவரின் குரல் ஜெர்மனியின் கோபத்திற்கு ஒத்திசைவாக இருந்தது. அவர்தான் அடால்ஃப் ஹிட்லர். ரூர் பகுதி ஆக்கிரமிப்பு, அவமானத்தின் காயம். 1923ஆம் ஆண்டில் ஜெர்மனி இழப்பீட்டுத் தொகையை செலுத்த முடியவில்லை. இதற்கு பதிலாக பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஜெர்மனியின் ரூர் தொழில்துறை பகுதியை ஆக்கிரமித்து கொண்டன. இது ஜெர்மனிய மக்களின் மனதை தூண்டியது. நம் நிலத்தை அவர்கள் பிடித்து விட்டார்களே. படைகள் எதிர்ப்பு காட்ட முடியாது, அரசு உதவி செய்ய முடியாது. நாடு முழுவதும் பெரும் அவமானம் பரவியது. இதுவே ஜெர்மனியில் தேசியவாத புயலுக்கு எரிபொருளாக உருவான தருணம். இழப்பீடு முடிந்ததா? பின்னர் டாவ்ஸ் பிளான், யங் பிளான் போன்ற புதிய ஏற்பாடுகள் வந்தாலும் ஜெர்மனிக்கு இழப்பீடு என்ற சங்கிலி 10 ஆண்டுகள் கழித்தும் நீங்கவில்லை. அந்த பொருளாதார சரிவு நம் மீது உலகம் சதி செய்கிறது என்ற எண்ணம் ஜெர்மனியை அடுத்த மிகப்பெரிய மோதலுக்கு இழுத்து கொண்டு சென்றது. இழப்பீட்டின் சுமை ஜெர்மனியின் பணத்தை மட்டுமல்ல, அதன் ஆன்மாவையே பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளியது. இந்த பொருளாதார சுருக்கம் ஜெர்மனியின் இருண்ட தசாப்தத்தை உருவாக்கியது. அதன் நிழலில் தான் ஹிட்லரின் எழுச்சி மற்றும் 2ஆம் உலகப் போர் உருவானது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.